இன்று தமிழக சட்டசபை கூட்டம் தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த சட்டசபை கூட்டத்தொடரில் காலை கலந்து கொள்ளவில்லை. நேரடியாக கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 39 நபர்கள் இறந்ததன் காரணமாக நேரடியாகவே அங்கு சென்றுவிட்டார். இதற்கான காரணமும் தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார். ஆனால் பன்னீர்செல்வம் அவர்கள் முதல் ஆளாகவே சட்டமன்றத்திற்கு சென்றுவிட்டு தற்காலிகமாக சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறாது என்று சபாநாயகர் அப்பா அவர்கள் அறிவித்ததற்கு பிறகுதான் நேரடியாக கள்ளக்குறிச்சிக்கு சென்றுள்ளார். ஆனால் எதற்காக சட்டமன்றத்திற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலில் வரவில்லை என்ற கேள்விகளும் எழுப்பப்படுகிறது. குறிப்பாக 40 தொகுதிகளில் அதிமுக தோல்வியடைந்ததற்கும் அதிமுகவில் உள்ள எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை புறக்கணித்துள்ளதாகவும் செய்திகளும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. மேலும் நேரடியாக அவமானப்பட வேண்டாம் என்பதற்காகத்தான் சபாநாயகர் அப்பா அவர்கள் நேரடியாக சட்டமன்றத்திற்கு வர சொன்ன போது கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கள்ளக்குறிச்சிக்கு சென்றுவிட்டதாக செய்திகளும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த சூழ்நிலையில்தான் எதிர்க்கட்சி தலைவர் என்ற பொறுப்பில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது அந்த பதவியை சரியாக பயன்படுத்த தெரியவில்லை என்றும் அதிமுகவின் பொதுச்செயலாளர் பதவியையும் சரியாக பயன்படுத்த தெரியவில்லை என்றும் அவர் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளும் அதிமுகவின் எம்எல்ஏக்கள் தற்பொழுது குற்றம் சுமத்தி வருகிறார்கள். கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களால் தான் 40 தொகுதிகளிலும் தோல்வியடைந்தும் தற்பொழுது சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதல் ஆளாக வரவேண்டிய எடப்பாடி பழனிசாமியும் வரவில்லை. அவர் புறக்கணித்தாரா அல்லது கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு சென்று விட்டாரா என்ற பல்வேறு கேள்விகளும் எழுப்பப்பட்டு வருகிறது. ஆனால் பன்னீர்செல்வமும் செங்கோட்டையனும் மேலும் RP உதயகுமாரும் நேரடியாக சட்டமன்றத்திற்கு வந்ததற்கு பிறகுதான் கள்ளக்குறிச்சி சென்று உள்ளதாக தற்பொழுது செய்திகளும் வெளியாகியிருக்கிறது. நாளை கூட்டம் தொடர உள்ளதால் நாளையும் செங்கோட்டையன் அவர்களும் OPS மற்றும் RP உதயகுமார் இவர்கள் சட்டமன்றத்தில் அருகே அமர்வார்கள் என்றும் கூறப்படுகிறது. ஒருவேளை இப்படி நடந்தால் நிச்சயமாக அதிமுக ஒன்றிணைவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக செய்திகளும் நம்மால் பார்க்க முடிகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.